ஆசிய பிராந்தியத்தில் மீண்டும் ஒரு போர் மேகங்கள் சூழத் தொடங்கியுள்ளன. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னின் சகோதரி கிம் யோ ஜாங் ஜப்பானிய ராணுவ விரிவாக்கம் குறித்து விடுத்துள்ள எச்சரிக்கை உலக அரங்கில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜப்பான் மீண்டும் ஒரு போர் குற்றவாளி நாடாக மாற துடிப்பதாக குற்றம் சாட்டியுள்ள வடகொரியா, இதற்கு பதிலடியாக தாங்களும் கூடுதல் ராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தப் போவதாக அறிவித்துள்ளது. ஜப்பானின் ஆயுத பெருக்கத்தை வடகொரியா வெறும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது என்பதே அவர்களின் தற்போதைய கருத்தாக உள்ளது. ஜப்பான் சமீப காலமாக அமெரிக்காவிடம் இருந்து நீண்ட தூரம் பாயும் டோமஹாக் ஏவுகணைகளை பெற்று சோதனை செய்ததும், பிலிப்பைன்ஸில் அமெரிக்காவுடன் இணைந்து நடத்திய ராணுவ பயிற்சிகளும் வடகொரியாவை ஆத்திரமடைய செய்துள்ளது. ஜப்பானின் இத்தகைய நடவடிக்கைகள் வெறும் தற்காப்புக்கானது அல்ல, மாறாக அண்டை நாடுகளை தாக்குவதற்கான முன் தயாரிப்புகள் என கிம் யோ ஜாங் சாடியுள்ளார். ஜப்பான் தனது பேராசையினால் சொந்த நாட்டு பாதுகாப்பையே பெரும் ஆபத்தில் தள்ளிக் கொள்வதாகவும், இந்த செயலுக்காக ஜப்பான் நிச்சயம் வருந்த வேண்டியிருக்கும் என்றும் அவர் தனது அறிக்கையில் கடுமையாக எச்சரித்துள்ளார். இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு ஜப்பான் இப்போதுதான் மிகப்பெரிய அளவில் தனது ராணுவ வலிமையை அதிகரித்து வருகிறது. 2028ஆம் ஆண்டிற்குள் தனது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2% ராணுவத்திற்காக செலவிட ஜப்பான் திட்டமிட்டுள்ளது. சீனா, ரஷ்யா மற்றும் வடகொரியா ஆகிய நாடுகளின் அச்சுறுத்தல்களை சமாளிக்கவே இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக ஜப்பான் தரப்பில் விளக்கம் அளிக்கப்படுகிறது. ஆனால் அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகளின் இந்த முக்கூட்டு ராணுவ ஒத்துழைப்பை தங்களை ஆக்கிரமிப்பதற்கான ஒரு சதியாகவே வடகொரியா தொடர்ந்து சித்தரித்து வருகிறது. இதற்கிடையே ஜப்பான் தனது அண்மை கால பாதுகாப்பு அறிக்கையில் வடகொரியா மற்றும் ரஷ்யாவின் ராணுவ கூட்டுறவு தங்களுக்கு பெரும் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இதனால் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் ஆயுத போட்டி நாளுக்கு நாள் முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்து வருகிறது. வடகொரியாவின் தொடர் அணு ஆயுத சோதனைகளும், அதற்கு போட்டியாக ஜப்பானின் ராணுவ நவீனமயமாக்கலும் அந்த பகுதியில் எந்த நேரத்திலும் மோதல் வெடிக்கலாம் என்ற அச்சத்தை உலக நாடுகளிடையே விதைத்துள்ளது. வல்லரசு நாடுகளின் இந்த மோதல் போக்கு பிராந்திய அமைதிக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது.